வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட ஒரு மோனிட்டர் சர்வீஸ்க்கு வந்தது. அந்த மோனிட்டரில் போர்டு கம்ப்ளைண்ட்டு. அந்த போர்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாட்டு சைனா யூனிவர்சல் டிவி போர்டை அதில் மாட்டியிருக்காங்க. இப்போ அந்த இதில் திரும்பியும் கம்ப்ளைண்ட்டுன்னு வந்துட்டு எட்ட கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்து அது சரி பண்ணதுக்கு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் அந்த கஸ்டமர்கிட்ட அந்த மோனிட்டரில் இருந்த பழைய ஒரிஜினல் போர்டையும் அந்த கம்ப்ளைண்ட் போர்டையும் கேட்டிருந்தேன். அந்த போர்டையும் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஒரிஜினல் போர்டையே சர்வீஸ் பண்ணி அதுலேயே மாட்டி தரேன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் அதை மாட்ட ட்ரை பண்ண போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். என்கிட்ட 2 பேக்லைட் டிரைவர் போர்டு இருக்குது. ஒன்று சின்னது, ஒரே காயில் இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் பெருசு, 2 காயில் இருக்கும். இப்போ சிங்கிள் காயில் இருக்கக்கூடிய போர்டில் ஒரு சைடில் வந்துக்கிட்டு விசிசி, ஏடிஜே, ஆன் ஆஃபு, கிரவுண்டு இந்த பின்கள் இருக்கும். மறு சைடில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு நிறைய பின்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து அவுட்புட்டு பேக்லைட் எல்இடியை கனெக்ட் பண்ணக்கூடியது. சிங்கிள் காயில் இருக்கக்கூடிய போர்டு மேக்ஸிமம் 32 இன்ச்சு டிவி வரைக்கும் லிங்க் பண்ணலாம். அதாவது பேக்லைட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 90 வோல்ட்டு வரைக்கும், 92 வோல்ட் வரைக்கும் எடுத்ததுன்னா அதுக்கு இந்த சிங்கிள் காயில் போடலாம். டபுள் காயில் வந்து 90 வோல்ட்டிலேருந்து 180 வோல்ட்டு, அதாவது 32 இன்ச்சுக்கு மேலே உள்ள டிவிகளுக்கு 32, 42, 49 அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் அதிகம் வோல்ட் எடுக்கக்கூடிய பேக்லைட் இருக்கக்கூடிய டிவிகளுக்கு அந்த பெரிய காயில் இருக்கக்கூடிய டபுள் காயில் இருக்கக்கூடிய போர்டை போடலாம். இதை பற்றின ஒரு வீடியோ தனியாக போடுறேன், அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ பவர் சப்ளை போர்டை ரிமூவ் பண்ணிடுவோம். இதில் இது மதர் போர்டு, விஜே பின் இருக்கும். பவர் சப்ளை பின் இருக்கக்கூடிய இது பவர் சப்ளை போர்டு. இந்த மோனிட்டரோட பவர் சப்ளை போர்டில் எல்சிடி பேக்லைட் டிரைவர் தான் இருந்தது. அதில் உள்ள டிரைவர் ஐசி, அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மரு எல்லாம் எரிஞ்சிடுச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து இதை எல்இடியாட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். அது லைன் லிங்கில் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாட்டு பவர் சப்ளை திரும்ப அவுட் ஆகிரும். இப்போ இதை எல்இடி டிரைவருக்கு எப்படி லைன் கொடுக்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். பவர் சப்ளை போர்டிலேருந்து மதர் போர்டுக்கு போகக்கூடிய பின்னில் ஒவ்வொரு பின்னுலையும் என்னென்ன சப்ளை போகுங்கிறத அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பான். அதில் விசிசி, கிரவுண்டு, பேக்லைட் ஆன் ஆஃபு, பேக்லைட் டிரைவர், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த சிக்னலாக எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்து அதை லிங்க் பண்ணணும். பேக்லைட்டு எல்இடி டிரைவரோட அவுட்புட்டு பேக்லைட்டு எல்இடி மாட்டதுக்குள்ள பின்கள் பல டைப்பு பின்கள் போட்டிருப்பான். நம்ம எந்த டைப்பு ஒயரை மாட்டியிருக்கோமோ அந்த பின்னை அதில் மாட்டலாம். நான் 2 பின் போட்டிருக்கிறேன்.
அந்த 2 பின்னுக்கு அதில் பின் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறாமல் கரெக்டாக கொடுத்தா போதும். 4 ஒயர் கொண்ட ஒரு பின்னு ஒயர் தருவாங்க. அப்படி இல்லாட்டா கூட பழைய டிவிடி பிளேயரு இல்லை டிவியோட சுவிட்சிங் பேனலில் அந்த பின் வரும், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த 4 பின்னை தான் நமக்கு இதில் இந்த எல்இடி டிரைவர் போர்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கணும். ஒன்று வந்து பாசிட்டிவ் சப்ளை, இன்னொன்று வந்து கிரவுண்டு, இன்னொன்று வந்துக்கிட்டு பேக்லைட் டிரைவர் ஆன் ஆஃப் அந்த கண்ட்ரோலு, இன்னொன்று வந்துக்கிட்டு விடி அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது பேக்லைட்டு எல்இடியை வந்து பிரைட்னஸ்ஸு கூட்ட குறைக்கிறதுக்கு உண்டான கரண்ட்டு கண்டிப்பாட்டு பவர் சப்ளை போர்டில் லிங்க் பண்ணணும், பார்த்து கொடுக்கணும். நான் அந்த எல்இடி டிரைவருக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த என்னென்ன மாடல் டிரைவர்ஸ் போர்டெலாம் இருக்குது, எதுக்கு போடலாங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த வீடியோ போட்டிருந்தா மேலே ஐ பட்டன்லேயோ இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க. அதாவது பவர் சப்ளை போர்டில் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா பிசிசின்னு ஒரு பின்னில் பவர் கொடுத்துருப்பான். அதாவது பவர் சப்ளை போர்டிலேருந்து மதர் போர்டுக்கு போகக்கூடிய பின்னு. இந்த பேக்லைட்டு இப்போ நான் இதில் போட்டிருக்க பேக்லைட் வந்துக்கிட்டு 90 வோல்ட்டுக்கிட்ட எடுக்கும். நம்ம இது பேக்லைட் டெஸ்டரை போட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், 90 வோல்ட்டுக்கிட்ட எடுக்கும். இந்த 90 வோல்ட்டு எடுக்கக்கூடிய பேக்லைட்டுக்குள்ள டிரைவர் வந்துக்கிட்டு மினிமம் 18 வோல்ட்டுக்காவது கொடுக்கணும். 18 வோல்ட்லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ நமக்கு 18 வோல்ட்டு இந்த இதில் பவர் சப்ளை போர்டில் ஒரு இடத்துல எங்கேயாவது இருக்கும். விசிசின்னு போட்டிருக்கோம், 12 வோல்ட் இருக்கும், 18 வோல்ட் இருக்கும். அந்த 18 வோல்ட்டு எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல ரெட் ஒயரை லிங்க் அடிங்க. பிளாக் ஒயரை கிரவுண்டில் லிங்க் அடிங்க. அது போக 2 மஞ்சள் ஒயர் இருக்கும். அதில் ஒன்றில் வந்துக்கிட்டு பவர் சப்ளைலேருந்து மதர் போர்டுக்கு போகக்கூடிய பின்னில் எல்இடி ஆன் ஆஃப் அப்படின்னு ஒரு பின்னில் வரும். அதான் பேக்லைட் ஆன் ஆஃப் சிக்னலு. அந்த இதில் வந்துக்கிட்டு பேக்லைட் ஆன் ஆஃபோட மஞ்சள் ஒயரை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தால பேக்லைட்டு பிரைட்னஸ்க்குள்ள ஒயரு, அதுவும் பவர் சப்ளை போர்டில் வந்துக்கிட்டு விடிஏடிஜே, அதாவது விசிசி அட்ஜஸ்ட்மெண்ட் வோல்டேஜ் அப்படின்னு இருக்கும். அதில் அந்த அதுவும் மஞ்சள் கலர் ஒயர் தான், அதையும் அதில் சொல்லிங் பண்ணணும். பவர் சப்ளை போர்டில் விசிசி 18 வோல்ட்டு மேலே 18 வோல்ட்டுக்கு மேலே வரணும். அது எங்கே வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். நான் மீட்டர் வச்சு செக் பண்ணதில் 19 வோல்ட்டு விசிசி வந்தது. இந்த டிரைவருக்கு மினிமம் 18 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கணும். 19 வோல்ட் வரக்கூடிய இடத்துல அந்த ரெட் ஒயரை சோல்டிங் பண்ணிடுவோம். கருப்பு ஒயரை பவர் சப்ளையோட கிரவுண்ட் லைனில் லிங்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது 2 மஞ்சள் ஒயர் இருக்கும். ஒன்று வி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று பேக்லைட்டு ஆன் ஆஃப் சிக்னல். அதில் பேக்லைட் ஆன் ஆஃப் சிக்னலை பவர் சப்ளை போர்டில் பி ஆன் ஆஃப் இல்லை பி ஆன் ஆஃப்னு இருக்கும். அந்த பின் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அதை சோல்டிங் பண்ணணும். போர்டில் எல்லாமே பிரிண்டர் இருக்கும், அது எங்கேங்கிறத தேடி பார்த்து கரெக்டாக சோல்டிங் பண்ணணும். இப்போ மதர் போர்டுக்கு பவர் லைன்லாம் கொடுத்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் டிரைவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ பேக் லைட் எரியுது. அந்த
அந்த பேக்லைட் எரியக்கூடியது சைடில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அது வெள்ளையாட்டு வெளிச்சம் தெரியுது பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் ஆன் ஆஃப் சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணியாச்சுன்னா பேக்லைட்டு ஆஃப் ஆன் எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் கிளியர் ஆகுது. அவ்வளோதான். என்ன இனி கிளியராக மாட்ட வேண்டியது தான் பாக்கி. இப்போ ஒரு மஞ்சள் ஒயர் பாக்கி இருக்கும். அதான் பிரைட்னஸ்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பேக்லைட்டோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அது வந்து பவர் சப்ளை போர்டில் VADJ, அதாவது வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்படி இல்லைன்னா VDIM அப்படின்னு ஒரு பின் எதாவது போட்டிருக்கோம். அதுதான் பேக்லைட்டோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வோல்டேஜ். அதை பார்த்து அதில் அந்த மஞ்சள் ஒயரை சோல்டிங் பண்ணிடுவோம். இப்போ திரும்பியும் ஒரு தடவை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ லைட் நல்லா எரியுது. இப்போ நம்ம போர்டை அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். நம்ம சோல்டிங் பண்ண பாயிண்ட்டுகள்லாம் இது பவர் சப்ளை போர்டு, அதாவது போர்டு நல்ல ரன்னிங்கில் ஓடி ஹீட் ஆகும்போது நம்ம சோல்டிங் பண்ண ஒயர்கள் டீசோல்டர் ஆகி உருவி விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த இடங்களில் சிலிக்கானோ இல்லைன்னா குயிக் ஃபிக்ஸோ போமிக்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு பசையை வச்சு லேசாக ஒட்டி விட்டுட்டா அந்த சோல்டரிங் விடாது. இப்போ ஒயரெல்லாம் உருவிட்டு எடுத்துகிட்டு போர்டெல்லாம் கரெக்டாக மாட்டிடுவோம். இதில் வந்து எட்ஜ் எல்இடி இருக்கும். அது எல்இடி எல்லாம் போய் தான் இருந்தது. நான் இப்போ காட்டுறோம்ல, இதே மாதிரி ஒரு எல்இடியை தான் அதில் கீழ் சைடில் உள்ளே ஒட்டி இருக்கிறேன். நான் அந்த வீடியோ மொபைலில் எடுக்கும்போது சில வீடியோவில் கொஞ்சம் கரப்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் அந்த எல்இடி ஒட்டுற வீடியோவை என்னால் இதில் ஆட் பண்ண முடியல. அடுத்து வேறு ஏதாவது ஒரு டிவி எதுவும் சர்வீஸ்க்கு வரும்போது அதில் எட்ஜ் எல்இடி எப்படி மாற்றுறதுங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ டிரைவர் போர்டை ஃபிட் பண்ணணும். அதுக்கு டபுள் சைடு ஸ்டிக்கரை எடுத்துக்கிடுறேன். அந்த போர்டு அளவில் கரெக்டாக எடுத்து கட் பண்ணி அதில் ஒரு 4 பீஸு கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ அதில் ஒரு சைடில் உள்ள பேப்பரை கிழிச்சிக்கிட்டு போர்டில் முதல்ல ஒட்டிக்கிடுவோம். இப்போ அந்த ஸ்டிக்கரில் மறு சைடில் உள்ள பேப்பரை கிழிச்சிக்கிட்டு போர்டில் பேக்கு கவர் தட்டாத ஒரு இடத்துல போர்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், ஒட்டிக்கிடும். இப்போ பேக்லைட்டோட ஒயரை எல்இடி டிரைவரில் மாட்டிடுவோம். டிஸ்பிளே கேபிளையும் டிஸ்பிளேயில் மாட்டிடுவோம். டிஸ்பிளே கேபிள் மாட்டும் போது லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக பார்த்துக்கிடணும். திருப்பி மாட்டிட்டோம்னா சிக்னல் போகாது. அதை பார்த்து கரெக்டாகிட்டு மாட்டிக்கிடணும். மாட்டின கேபிள்கள் எங்கேயாவது அசைவுனால லூஸ் கான்டாக்டோ இல்லைன்னா கட் ஆகுறது மாதிரி டேமேஜ் இந்த மாதிரி எதாவது ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அதில் கொஞ்சம் செல்லர் டேப்பு சில இடங்களில் வெளியே தள்ளிட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல செல்லர் டேப்பு ஒட்டி அதை ஒரு அரேஞ்சிங் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு சுவிட்சு பேனலில் லாக்கு ஒன்று உடஞ்சிடுச்சு. நான் அதுக்கு பிளாஸ்டிக்கை லேசாக சோல்டரிங் வச்சு ஹீட் பண்ணி அதை லாக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த யூனிவர்சல் போர்டு மாட்டியிருக்கும்போது இந்த போர்டில் கனெக்ஷனே இல்லாமல் தான் இருந்தது. சுவிட்சு போர்டு ஒரே ஒரு சென்சார் மட்டும்தான் மாட்டி லைன் கொடுத்துருந்தது. இப்போ நம்ம அந்த ஒரிஜினல் சுவிட்சிங் பேனலையே அதில் மாட்டுறோம். அதில் பிளாஸ்டிக் புஷ் லாக் இருந்தது, அது ஒன்று உடஞ்சிருந்தது. அதுக்கு நான் லேசர் சோல்டரிங்கை வச்சு பிளாஸ்டிக்கு ஒட்டி விட்றேன். இப்போ கவரை மாட்ட முன்னாடி ஒரு தடவை பவரை கொடுத்து செக் பண்ணிக்கிடுவோம்.
ஓகே, செட் இப்போ ஆன் ஆகிட்டு இப்போ பேக்கு கவரை அடைச்சிருவோம். அது கார்னரில் ப்ரெஸ்ஸிங் லாக் டைப் தான். அப்படி மெதுவாக கார்னரை ப்ரெஸ் பண்ணியாச்சா போதும், பேக் கவர் லாக் ஆகிரும். கவனமாக பண்ணணும், இல்லைன்னா டிஸ்பிளே உடஞ்சிரும். இப்போ பவர் கேபிளை குத்துவோம். இப்போ பவரை குத்தியாச்சு. மானிட்டர் ஆன் ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எதையாவது பற்றி உள்ள வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அதை பற்றின வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ்.